குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன். ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது சூரியன் புதன் இணைவு. இங்கே சூரியன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார், நல்ல விஷயம். அது அட்டமாதிபதியாக இருந்தாலும் கேதுனுடைய தாக்கத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் அந்த சூரியன் பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோண பலத்தை அடையுது சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சமானா கூட சில நேரங்களில் நல்ல பலனை தராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆனால் துலாத்துக்கு சுக்கிரன் வந்துட்டா கண்டிப்பாக கெடுதலை செய்யவே மாட்டார். அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதை தான் செஞ்சுட்டு போவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பலம் பெற்று அமர்றாரு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 5க்கு அதிபதி 10ல் போய் பலம் பெற்று அமர்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். ஸோ அது மாதிரியான ஒரு சூழல் மகர ராசிக்கு தற்போது இருக்குது. 2வது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6, 9க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசம் பெற்று 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். புதனோட மறைஞ்சிருந்தார், ரைட். இப்போ அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு வர்றார். நீசம்னு சொல்லிட்டேன், அஸ்தமனமாயி சூரியனோட அஸ்தமனமாயி புதன் இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு அந்த புதன் நகர்வு, 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தை அடையுது. ரொம்ப அற்புதமான ஒரு சூழல். புதனுமே எந்த கிரகத்துக்கு இல்லாத ஸ்பெஷாலிட்டி புதனுக்கு தான். என்னென்னா ஒரே ராசியில் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான், வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த அமைப்பு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையில் புதனம் உட்காருது. நல்லா புரிஞ்சுக்க, உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவடையுது, உங்களுடைய கர்மஸ்தானம் வலுவடையுது, தர்ம கர்மாதிபதி யோகமும் மாத இறுதியில் ஏற்படுது. ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. என்ன எதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். 17ஆம் தேதி சூரியன், செப்டம்பர் 17 சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். என்னதான் ஒரு அட்டமாதிபதியாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டு 9ஆம் இடத்துல சூரியன் நல்ல பலனை மட்டும்தான் தருவார், கவலையே விட வேண்டாம். 18ஆம் தேதி செப்டம்பர் 18 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், ஆனால் உச்சம் பெற்ற குருவோடு இணைவதால் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு ஏற்படுது. அதே நேரத்தில் குரு மங்கள யோகமும் ஏற்படுது. குரு மங்கள யோகம் 7ஆம் இடத்துல ஏற்படுறது நல்ல விஷயம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இப்போ ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல்ல சுக்கிரன் 10ஆம் இடத்துல 2ஆம் தேதியிலேருந்து பலமடைகிறார். அந்த மாதம் முழுக்க சுக்கிரன் 10ஆம் இடத்துல பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இதனால் வரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள், நிறைய அலைச்சல், நிறைய செலவுகள், நிறைய சங்கடங்கள், நிறைய எதிர்ப்புகளை பார்த்தது உண்டு மகரம். இல்லைன்னு எந்த மகரத்தினாலையும் சொல்ல முடியாது. சார் எனக்கு கடந்த காலகட்டம் தொழில் நல்லா தான் போச்சு, ப்ளசண்டாக தான் போச்சு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு எந்த மகரமே சொல்ல முடியாது. எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே டவுன்கிரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பிளான் பண்ணுறீங்க, அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கிளியர் பிக்சர் உங்கள் மைண்டில் இருக்கும். அதை சரியாக செயல்படுத்தி ஜெயிக்கவும் செய்வீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஒன். அப்போ தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்குது. தொழில் ரீதியாக இருந்து வந்த வீழ்ச்சி, துன்பம், துயரம், கஷ்டம் அனைத்துமே உங்களை விட்டு ஓடுது. தொழில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறது.
எந்த காரியம் எடுத்தாலும் நெகட்டிவாக போன காலம் தாண்டி எதை தொட்டாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் இந்த சுக்கிரன் கொடுத்துருவார். மாமியாருக்கு இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகள் நீங்குது. மாமியார் மூலமாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் சரியாகுது. தந்தையினுடைய வருமானம் இரட்டிப்பு மடங்காக மாற்றப்படுகிறது. தந்தையினுடைய சொல்லுக்கு மரியாதை கிடைக்குது. தந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க, நான் பண்ணித்தரம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்குடான ஒரு சூழ்நிலை. ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்லிக்கிறாங்கன்னா உங்களோட தந்தை எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கான வேலைப்பாடுகள் இந்த மாதம் துவங்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சில நபர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணையோ ஆணையோ வந்து அப்பாட்டையோ அம்மாட்டையும் சொல்லி குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை தரும் விதமாக பேசி குடும்ப உறவுகளும் ஒத்துக்கொண்டு அந்த திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. ரொம்ப சீக்கிரமாக கடகடன் நடந்துடும். சார் திருமணமெல்லாம் வேணாம் சார், மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை அமையுமா? 7 போய் குரு உட்கார்ந்துருக்கிறாரு, எப்படி சார் அமையும் அப்படின்னு கேட்டால் அதையெல்லாம் தாண்டி மனசுக்கு பிடிச்சமான வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. புரோக்கர் மூலமாக தான் நடக்கும், மீடியேட்டர் மூலமாக தான் நடக்கும். சொந்த பந்தங்களையோ வெளியிலையோ எதுவும் இல்லை, எடுக்கக்கூடிய முயற்சியும் மீடியேட்டர் மூலமாகவும் தான் அது நடக்குது. கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது பரணி பூரம் பூராடத்தில் ஏதாவது கிரகணம் தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடியாச்சு அப்படின்னு சொல்லிடலாம் மகரத்துக்கு. சார் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னா பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்தால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, என்ன செய்தால் அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த காலகட்டம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. அப்போது இதை செஞ்சால் தான் ஒரு ஆணோ பொண்ணோ அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்னா தாராளமாக அதை செய்யலாமே அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அதை செஞ்சுருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டம் வேலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும். அவங்க பேரில் வீடு சொத்து வாகனம் வாங்குவதற்கான ஒரு சூழலை சொல்லுது. அட்லீஸ்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆடம்பரமாக இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவர்களுடைய தேவையும் அது பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களை நல்லா கவனிச்சிட்டாங்கன்னா அவங்க நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. அது இந்த காலகட்டம் புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். இப்போது சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே சுமூகமாக சாஃப்டாக போகுது. கணவன் மனைவி உறவுல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அப்பாவுக்கும் நல்லா இருக்குது, மாமியாருக்கு நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, தாயார் ஸ்தானத்திற்கு மட்டும் இது உணவு சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிறது. உணவு ஒவ்வாமை ஆகிறதோ அல்லது ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகிறதோ, இல்லை சரியாக ஜீரணமாகாமல் டயரியா மாதிரியோ கான்ஸ்டிபேஷன் மாதிரி ஆகிறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவை தாய் வழி உறவுகளுக்கோ தாயாருக்கும் அந்த தொந்தரவுகளை கொடுக்க போகுது இந்த மாதம். ஸோ அப்போ அவங்க வந்து இன்டேக் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இன்டேக் கவனமாக இருந்தால் போதும். தாயார் வந்து கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். யாருக்கு காசு பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ ஆகாது, அதை பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். சிம்பிள். உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. தாய் வழி உறவுகளுக்கு மட்டும் சுக்கிரன் கொஞ்சம் கடுசான பலன்களில் கொடுக்குறாரு. 7ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தந்தை ஸ்தானம் வலுவடையுதுங்க. தந்தைக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்குது. தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. தந்தையினுடைய தொழிலோ அவங்களுடைய செயலோ எல்லாமே சுமூகமாக இருக்குது. தந்தைக்கு வருமானமும் நல்லபடியாக இருக்கும். ஆல்ரெடி அதை சொன்னது தான். தந்தைக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. அதுவுமே உங்களுக்கு சாதகமாக மாறுது. எல்லாம் தாண்டி தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பலம் அடையும் போது 7ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளே ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துடுங்க, பக்கத்தில் இருந்ததுன்னா. இல்லைன்னா தினமும் குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் போட்டு ஏதாவது அது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு வணங்கிட்டு வந்துடுங்க, சரிங்களா? அது பாயாசம் வைக்கணும், சாப்பாடு பச்சரிசி சாதம் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுல ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு அற்புதமான மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் வேலையில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் குறையும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு காரியமாகணும் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யும்போது அது உங்களுக்கு சாதகமாக அமையுது. வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது இந்த காலகட்டம். என்ன 9ஆம் இடம் அப்படிங்கிறது வலுவடையும் போது கணவன் மனைவிக்குள்ள 3வது நபரை உள்ளே விடக்கூடாது.
இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப தைரிய வீரிய ஸ்தானம் பலமடைகிறதுனால ரொம்ப வீரியமாக செயல்படுவாங்க. ஆனால் நம்மளோட சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, 3ஆம் அதிபதி நம்மளுக்கும் பலமாக தான் இருக்கிறார், பயப்பட வேண்டாம். ஸோ அதில் ஏதாவது கிளாஸ் வரும்போது 3வது நபருக்கு அப்போ தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருது. உடல் ரீதியாக ஒற்றுமை குறைந்து போகும். 3வது நபர் உள்ள விட்டோம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, போதுமானது. மற்றபடி 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்தில் பலமடைவதால் எந்த விதமான தீமைகளும் கிடையாது. நன்மைகளே அதிகம் உண்டு. ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இன்சென்டிவ் கிடைக்கிறது, காம்ப்ளிமெண்ட்ரியாக சில விஷயங்கள் கிடைக்கிறது, எல்லாமே நடக்கும். ஒரு விஷயம் இவ்வளோ தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்னு நினச்சிட்டு செஞ்சிங்கன்னா அதில் நீங்கள் நினச்சதோட லாபமும் வெற்றியும் ஜெயம் உண்டாகுது. நல்ல சூழல், தெய்வ அனுகூலம் உண்டு. தொலைதூரங்கள் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்து. குடும்பத்தோடு போய் தெய்வ தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. நல்ல ஒரு அற்புதமான அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, ரைட்டு. 17ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி இருக்குது. சூரியன் அட்டமாதிபதி 9ல் வந்து உட்கார்றாரு. அப்படிங்கும்போது அட்டமாதிபதி 9ல் இருக்கிறதுனா ஏதாவது பாதிப்பானா? ஒன்றும் பாதிப்பு இல்லைப்பா. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது தான். தந்தைக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையுது, தந்தையோட செலவினங்களே குறையுது, செலவுகள் குறைந்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தைக்கு உண்டாகுது. அதுவுமே நல்ல விஷயந்தான், ரைட். 18ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4-11க்கு அதிபதி, லாபாதிபதி, சுகாதிபதி. இதனால் வரைக்கும் 6ல் போய் மறைஞ்சிருந்தார். இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தது. இப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சி நீச்சமாகுது. நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு ஏற்படுது. குரு உச்சம் பெற்ற குருவோட சேர்றதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுது. அப்போ குடும்பத்தில் மங்களகாரியம் உறுதியாக நடக்கும். இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போகிறது இல்லாமல் சொத்து பத்து சேர்க்கைக்கு உண்டான ஐடியாவில் அந்த காலகட்டம் கிடைக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான சொத்து வாகனம் அமையறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக பாசிட்டிவாக நடக்குது. எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவும் பாசிட்டிவாக நடக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மகர ராசிக்காரங்க இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே தேவையில்லாத கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அவசரப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். பேச்சுவார்த்தையில் கவனம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, செவ்வாயினுடைய பார்வையும் 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவோம். அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது. மற்றது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு சௌகரியமான மாதமாக மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.